மாட்டுப்பளை மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே இன்று பால்குட பவனிக்காக அனைவரும் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த அம்பாறை மாவட்டத்திலே, அதாவது வயல் சார்ந்த இயற்கை எழில் கொஞ்சும் இந்த பிரதேசத்திலே அதாவது இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை பொறுத்தளவிலே இந்த ஆலயம் இவ்வாறு இருக்கின்றது, தோற்றம் அளிக்கின்றது, காட்சி அளிக்கின்றது, அழியாமல் பாதுகாக்கப்படுகின்றது என்றால் இந்த அம்பாறை மாவட்டத்தின் உணர்வு மிக்க தமிழர்களினால் இந்த ஆலயம் இன்று இவ்வளவு இந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அடிமை கீழிலும் ஆங்கில மோகத்திலும் அறியாமையிலும் ஆழ்ந்திருந்த தமிழகத்தை பள்ளியளிச்சு பாடி துயிலெழுப்பிய கவிஞன் பாரதி வரிசையிலே முத்தமிழுக்கு புத்துயிர் அளித்த வித்தகன் வியூலானந்த அடிகள் பிறந்த மண் காரதீவிலே பிறந்த அதாவது ஜெயஸ்ரீலினுடைய தலைவராக தற்போது அவர் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தை அவர் அன்புடனும் அதாவது மக்களுடன் அன்பாக பழகி, கிராம மக்களுடன் அன்பாக பழகி, அனைத்து கிராம மக்களையும் ஒன்று சேர்த்து இந்த ஆலயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று தற்போது நடத்தி வருகிற வருடாந்த உற்சவம், இந்த வருடாந்த உற்சவத்தில் 7வது நாளாகிய இன்றுதான் இந்த பால்குட பவனி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த பால்குட பவனியானது மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தினுடைய சிவன் ஆலயத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்வதற்காக தற்போது பல பகுதிகளிலும் இருந்து அம்பாறை மாவட்டத்திலே பல பகுதிகளிலும் இருந்து அம்பாறை மாவட்டம் மாத்திரமல்ல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்தும் பலரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தின் அருள் நீங்கள் பெற வேண்டும் என்று கோரி இடத்திலிருந்து விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் சாமி தம்பி ரவீந்திரன். வணக்கம். தேசத்து ஆலயமாக விளங்கும் ஸ்ரீ மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலயத்தினுடைய பால்குட பவனி இன்று இடம்பெற இருக்கின்றது. மக்கள் அனைவருமே ஆயத்தமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக 3ஆம் தேதி ஆரம்பமாகி இன்று 7ஆம் நாள் திருவிழாவில் அன்று பால்குடம் பவனி நடைபெறுகின்றது. குறிப்பாக 10வது திருவிழா அன்று பௌர்ணமி அன்று தீர்த்தம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சமுத்திரத்தில் தீர்த்தமாடி அம்மனுடைய பொன்னூஞ்சலோடு இனிதே நிறைவு பெறும். கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயம் சோழர் காலத்துக்கு உட்பட்ட ஆலயமாக இந்த சிவன் ஆலயம் விளங்குகின்றது. அதற்கு மேல் இருக்கக்கூடிய அரசை, வெள்ளை அரசை, அதே போன்று அங்கு ராஜநாகத்தினுடைய புத்து அங்கு காணப்படுகின்றது. இயற்கை வளம் கொன்ற ஒரு எழில் கொஞ்சம் பிரதேசமாக பல பக்தர்களுக்கு அந்த நேர்த்திகளை நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு பக்தியான மீனாட்சி அம்மனுடைய செயல்பாடை நம்பி பலாயிரக்கணக்கான மக்கள் நோய்பிணிகள் அனைத்தும் தீர்ந்து அவர்களுடைய தொழில் முயற்சிகள், அவர்களுடைய குடும்ப விருத்திகள், கல்வி முயற்சிகளுக்கு இந்த அம்மன் ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே இனமதம் கடந்து சிங்களவர்கள் இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்களும் இந்த ஆலயத்தில் வழிபடுவது வழமையாக சிறப்பம்சமாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஆலயம் என்பது பல வருட காலமாக அழிக்கப்பட பல முயற்சிகள் எடுத்தும் இப்போது அது உண்மையிலே ஒரு முன்னுதாரணமான ஆலயமாக விளங்குகின்றது. நன்றி.
ज्येष्ठाय बालचन्द्राय मगा गणेशाय नमः प्रार्थनापुष्पं समर्पयामः विघ्नराज गणेशानां शिवपुत्र विनायक 5/2 கிரியை மோலான் திருவிழா 3ஆம் தேதி நடந்தது. இன்றைக்கு 7ஆவது திருவிழா பால்குட பவனி பொத்தியில் பிரதேச மக்கள் திருவிழா இன்றைக்கு மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கு. மக்கள் முடிஞ்சவர்கள் வந்து அம்மாள் ஆசியை பெருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். நான் மீனாட்சி அம்மன் கோயில் சசிகுமார் கதைக்கிறேங்க. ரெண்டு பிரச்சனை நான்
அரோகரா அரோகரா.
முக்கியத்துவம் வாய்ந்த அட்டப்பள்ளம் நிந்தவூர் மடத்தடி மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த விசுவாவசி வருஷ அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற நவ தின அதாவது 9 நாட்கள் உற்சவம் சித்ரா பௌர்ணமி என்ற தின தீர்த்த உற்சவம் அந்த நிகழ்வாகிய இன்றைய நாள் பால்குட பவனியும் சமனாபிஷேகமும் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பால்குட பவனியை தொடர்ந்து சமனாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து விசேட அம்பாளுக்குரிய விசேட பூஜைகளும் அம்பாளுடைய உள்வீதி வெளிவீதி வலம் வருகின்ற அந்த நிகழ்வும் நடைபெற்று எதிர்வரும் திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சமுத்திர தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கின்றது. இக்காலங்களில் நடைபெறுகின்ற உற்சவ காலங்களிலும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அலங்கார அந்த திருவிழா நிகழ்விலும் கலந்து கொண்டு மீனாட்சி அம்பாளுடைய திருவருளும் திருவருளும் பெற்று பெறுவதோடு நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கும் ஒரு நிரந்தரமான சாந்தி சமாதானம் இந்த விசுவாவசி வருஷத்திலே நிகழ வேண்டும் என்று அன்னை முத்துமாரி அம்பாளுடைய பாதார விந்தங்களை பணிந்து நல்லாசிகள் கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். சர்வே ஜனா சுகிர பவந்து சர்வ ஜன்மங்கள் ஆணி பவந்து. ஓம் சக்தி. மேரோக தட்சணே பார்த்தேன் சகாப்தேம் அல்பம் பத்தமான்யம்